பிரிண்டட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல்ல தேர்தல் களம் ரொம்ப சூடு பிடிச்சிருச்சு. ஒவ்வொரு கட்சியும் என்ன பண்றாங்க, தேர்தலில் எப்படியாச்சுன்னா ஜெயிச்சிடணும் அப்படின்ற ஒரு முனைப்போட எல்லாரும் கட்சி வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க, பிரச்சாரங்களை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ திமுக பார்த்தீங்கன்னா ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு வீடு வீடா போய் சந்திச்சு என்ன பண்றாங்க, வாக்காளர்கள் என்ன பண்றாங்க, உறுப்பினர்கள் என்ன பண்றாங்க, சேர்க்கிறாங்க. இது ஒரு ப்ராசஸ்ல நடக்குது. இப்ப அதிரடியா பாத்தீங்கன்னா அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணி சுற்றுப்பயணங்களை மேற்கொள்றாரு. இப்போ நீங்க திமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா வீடு வீடா போய் சந்திக்கிறாங்க, கிரவுண்ட் லெவல்ல இறங்கி ஒர்க் பண்றாங்க. ஆனா நம்ம எடப்பாடி பழனிசாமி சொகுசாதான் போவேன் அப்படின்ற ரேஞ்சில தான் சொகுசு பஸ்ல போறாரு. அந்த பஸ்ஸோடைய கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பல கோடி செலவாயிருக்கும் போல இருக்கு அந்த பஸ்ஸை ரெடி பண்றதுக்கு. அதாவது மேடு பள்ளத்துல விட்டா கூட உள்ள உட்காந்துருங்களுக்கு அந்த அலுப்பு தெரியக்கூடாதான், அந்த குலுங்குறது அசைவுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. எப்பேற்பட்ட ஒரு ஸ்பீட் பிரேக் மேல ஏறி இறங்கினாலும் மேடு பள்ளத்துல இறங்கினாலும் எடப்பாடி பழனிசாமி அப்படியே கன்னு மாதிரி உட்காந்துருப்பாரு, அவருக்கு அந்த அசைவே தெரியாது. அந்த மாதிரி ரேஞ்சில தான் இன்ஜின்லாம் என்ன பண்ணிருக்காங்க, ரெடி பண்ணிருக்காங்க. இது தவிர்த்து ஃபுல் ஏசி கேமரா இருக்கு, ஃபுல் ஏசி இருக்கு, உள்ள பாத்ரூம் இருக்கு, எல்லாமே இருக்கு, டைனிங் ஹால் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதாவது ஒரு எப்படி சொல்றது, ஒரு மினி ரூம், அதாவது நடமாடும் ஒரு ரூம் மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, ஃபுல்லாவே என்ன பண்ணிருக்காங்க, அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம ஐயா பாத்தீங்கன்னா பஸ் மேல ஏறி நின்று தான் ஸ்பீச்சே கொடுப்பாரு. ஏற்கனவே பஸ் ஹைட்டு, இப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க, இப்படி பார்க்கணும், அன்னார்ந்து பார்க்கணும். ஏன்னா பஸ்ஸுக்கு மேல இவரு நின்று பேசிட்டு இருக்காரு. சோ இந்த அளவுக்கு சொகுசான விஷயத்துலதான் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணங்களை மேற்கொள்றாரு. சோ இது மாதிரி ஒவ்வொரு கட்சி என்ன பண்றாங்க, தன்னுடைய கட்சிகளை வலுப்படுத்துறதுக்கு, மக்களை சந்திக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இந்த வகையில ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்றாரு, அதிரடியான ஒரு அறிவிப்பு இருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போறேன், நானும் மக்களை சந்திக்க போறேன், எடப்பாடியா ஓபிஎஸ்ஆ பாத்துடலாம் அப்படின்ற ரேஞ்சில தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, அதிரடியா இறங்கியிருக்காரு. கூடிய விரைவில் இதற்கான அறிவிப்புகள் வரும் அப்படின்னு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை விட ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வரவேற்பு அதிகமா இருக்கு அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா இப்போ நீங்க எடப்பாடி பழனிசாமி எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவர் காட்டுற விஷுவல்ல பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரெச்சடா என்ன பண்ண மாட்டாங்க, கிரௌட காட்ட மாட்டாங்க. அதாவது கும்பலா இருக்கிற இடத்துல மட்டும் ஐயா போக்கஸ் பண்ணி என்ன பண்றாங்க, காட்டுறாங்க, எடப்பாடி பழனிசாமியை காட்டுறாங்க. ஆனா மக்கள் மத்தியில இவருக்கு ஆதரவு இருக்குதா அப்படின்னா நிஜமா இல்லவே இல்லை. இவர் ஏகப்பட்ட பொய்களை சொல்லிட்டு இருக்கிறாரு. மக்கள் மத்தியில இவங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கவே இல்லை. மக்கள் ஒரு இடத்துல கூடுறாங்கன்னா உண்மையிலே ஒரு தலைவருக்கு நல்ல வரவேற்பு இருக்குன்னா இவர் வராரு அப்படின்ற ஒரு செய்தியை கேட்டோன்னு என்ன பண்ணணும், மக்கள் அலமோதணும். அதுதான் இப்போ நீங்க ஜெயலலிதா வராங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கட்சிகளை கடந்து மக்கள் என்ன பண்ணுவாங்க, பொதுமக்கள் ஒன்று திரளுவாங்க. ஜெயலலிதா வராங்க அப்படின்னா அந்த பொதுக்கூட்டம் பாத்தீங்கன்னா மக்கள் அலையில என்ன பண்ணுவாங்க, மிதப்பாங்க. அந்த ரேஞ்சில என்ன பண்ணுவோம், மக்கள் கூட்டம் இருக்கும். ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படி இருக்குதா அப்படின்னா அது இல்லவே இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன் இவர் கோயம்புத்தூரை சூஸ் பண்ணாரு, சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும் போது ஏன் இவரு கோயம்புத்தூரை சூஸ் பண்ணாரு அப்படின்னா, எஸ்பி வேலுமணிக்கு ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கு. எஸ்பி வேலுமணி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்துல இது ஆரம்பிக்கணும், ஆரம்பிக்கும் பொழுதே மக்கள் வெள்ளத்துல நான் மிதக்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்காரு, எஸ்பி வேலுமணிக்கு அஜெண்டா கொடுத்திருக்காரு. ஏன்னா எஸ்பி வேலுமணி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதியில 10க்கு 10 அப்படின்ற ஒரு விஷயத்த கடந்த தேர்தல் என்ன பண்ணிருக்காரு, செஞ்சு முடிச்சிருக்காரு. சோ இது நம்மளுக்கு ராசி அப்படின்னு நினைச்சுன்னா கொங்கு பெல்ட்ல இருந்து என்ன பண்ணிருக்காரு, ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. தனக்கான ஆதரவுகள் இருக்கும், தனக்கான ஒரு செல்வாக்கு இருக்கும், மக்கள் இடத்துல ஆதரவு பெருகும், மக்கள் கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினைச்சாரு. ஆனா எஸ்பி வேலுமணி கிட்ட கொடுத்த அஜெண்டா சிறப்பா செஞ்சு முடிச்சாருன்னா பாதி செஞ்சாரு பாதி செய்யல அப்படின்றதா நிதர்சனமான உண்மை. மக்கள் அதிக அளவுல கூடுறாங்களா அப்படின்னா கூடவே இல்லை. எடப்பாடி பழனிசாமியா போப்பா வேற வேலையை பாருப்பா அப்படின்ற ரேஞ்சில் என்ன பண்ணியிருக்காங்க, மக்கள் கூடுறது இல்லை. ஆனா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அனௌன்ஸ் பண்ண உடனே அம்மாவுடைய விசுவாசிகளும் அம்மாவுடைய தொண்டர்களும் எம்ஜிஆருடைய விசுவாசிகளும் தொண்டர்களும் அதிமுகவின் ஒட்டுமொத்த தொண்டர்களும் விசுவாசிகளும் குதூகலம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் களத்துல இறங்கட்டும், அதுக்கப்புறம் பாருங்க எப்படி ஐயாவுடைய சுற்றுப்பயணங்கள்ல அதிரடியா வெற்றி அடையுது பாருங்க. மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு செல்வாக்கு வருதுன்னு பாத்துங்க. ஏன் அதிமுக தொண்டர்கள் மத்தியில எப்படி செல்வாக்கு வருதுன்னு பாருங்க அப்படின்ற ரேஞ்சில தான் ஐயா ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க, ரெடியா இருக்காங்க. இப்போ என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ திமுக என்ன பண்றாங்க, ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. இது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதிமுக பாஜக கூட்டணியை எதிர்த்து என்ன பண்றாங்க, பிரச்சாரம் செய்யறாங்க.
இப்ப இபிஎஸ் அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றாரு. இது எதிர்ப்பு யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவை எதிர்த்து என்ன பண்றாரு, இவர் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றாரு. ஆனா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் யாரை எதிர்த்து பிரச்சாரத்தை மேற்கொள்ள போகிறாரு? ஒண்ணு திமுகவை எதிர்த்தா, இல்ல எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தா, இல்ல பாஜகவை எதிர்த்தா, யாரை எதிர்த்து இப்ப நீங்க வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறீங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் மத்தியில எழும்பி இருக்கு. ஆனா உண்மையிலேயே இது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஐயா அவர்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றாருன்னா எதை பேஸ் பண்ணி மேற்கொள்வாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குல்ல. யாருமே சந்தேகப்பட வேணாம். முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இபிஎஸ்க்கு எதிராகவே என்ன பண்றாரு, ஐயா அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ இவங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆனா இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனும் அங்கீகரிக்கிறாருன்னா இல்லவே இல்லை. ஏன்னா ஒரு சுற்றுப்பயணத்தை கூட்டத்தில் வந்து பேசும்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சி பேரும் அறிவிச்சார். ஆனா அமமுக மட்டும் என்ன பண்ணல, அறிவிக்கவே இல்லை. ஐஜேகே அறிவிச்சாரு, புதிய நீதி கட்சி அறிவிச்சாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஜி.கே. வாசன் அவரையும் வந்து என்ன பண்ணாரு, அறிவிச்சாரு. இப்படி எல்லா கட்சியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிற எல்லா கட்சிகளும் என்ன பண்ணாரு, அங்கீகரிச்சாரு. ஆனா டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை இவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரனா பண்ணவே இல்லை அப்படின்றது நிதர்சனம் உண்மை. ஓபிஎஸ் அங்கீகரிக்கவில்லை, டிடிவி தினகரன் அங்கீகரிக்கவில்லை. ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கீகரிக்கிறது. இதை எதிர்த்து வந்து என்ன பண்றாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்றாரு, எனக்குன்னு மக்கள் சக்தி இருக்குல்ல, எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல, எனக்குன்னு வாக்கு வங்கி இருக்குல்ல, அதை நான் நிரூபிக்கணும். அதுக்காகவே நான் என்ன பண்ண போறேன், நான் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போகிறேன். பாஜக கூட்டணியில நான் இருந்தோம், என்ன பாஜக அங்கீகரிக்கவே இல்லை. இபிஎஸ் வந்துட்ட பிறகு என்ன அங்கீகரிக்கவே இல்லை. சோ பாஜக நான் புரிய வைக்கணும், எனக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு. ஏன்னா நீங்க 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்தும் போது பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல பாஜக வந்து 2வது இடத்துல வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் தான். அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. ஆனா இங்க ஓபிஎஸ் அவர்களை பாஜக கண்டிக்கவே மாட்டேங்குது. இபிஎஸ் வந்ததுல இருந்து பாஜக ஓபிஎஸ் கண்டுக்கவே மாட்டேங்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு உண்மையிலே இருக்கு. மதுரைக்கு வந்த அமித்ஷா, சென்னைக்கு வந்த அமித்ஷா ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கவே இல்லை அப்படின்றத நிதர்சனம் உண்மை. இதனுடைய வெளிப்பாடு ஐயா ஓபிஎஸ் அவர்களே சொல்லிட்டாரு, அமித்ஷா மேல எனக்கு வருத்தம்பா, அவர் என்ன சந்திக்கவே இல்லை, அதனால அவர் மேல நான் அதிருப்தியில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லியும் அவர் வந்து நான் பண்ணல, சந்திக்கவே இல்லை. சோ இப்ப பாஜகவுக்கும் அதிமுக அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கும் 2 பேருக்கும் நான் வந்து யாரு அப்படின்றத நிரூபிக்கணும். திமுகவுக்கு நான் நிரூபிக்கல, அது செகண்டரி. ஆனா உள்ளுக்குள்ள கூட்டத்துக்குள்ளே எங்களுக்கு துரோகி இருக்காங்கல்ல, ஒன்னு எடப்பாடி பழனிசாமி, ஒன்னு பாஜக. இவங்க 2 பேருக்கும் மக்கள் சக்தி யாரு, அப்படி யாருக்கு இருக்குது அப்படின்றத நான் நிரூபிக்கணும். எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையான அதிமுக தொண்டர்கள் இருக்கிறாங்களா, இல்ல ஓபிஎஸ் ஆகிய எனக்கு இங்க அதிமுக தொண்டர்கள் உண்மையா நிக்கிறாங்களா, யாருக்கு அதிகமா மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்குது, அதை நிரூபிக்கிறதுக்காகவே நான் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போகிறேன் அப்படின்ற ஒரு தகவலும் ஓபிஎஸ் தரப்புல இருந்து என்ன பண்ணுது சொல்லப்படுது. சோ இங்க ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்ன பண்றாருன்னா உண்மையிலேயே ரிஜெக்ட் பண்ணப்படுகிறார். ஓபிஎஸ் வந்து பாஜகவால ரிஜெக்ட் பண்ணப்படுகிறார், அதுதான் மெய்யான உண்மை. ஆனா இத ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, சுதாரிச்சுட்டாரு. ஆனா இப்போ அவர் என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்றதுல ஒரு குழப்பத்துல இருக்காரு. கூடிய விரைவில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தெளிவான முடிவெடுத்து பாஜக கூட்டணியிலிருந்து விலகுறேன் அப்படின்ற ஒரு செய்தி வரும் அப்படின்றத நாங்க நம்புறோம் அப்படின்னு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சொல்றாங்க. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஆனா ஒண்ணு இபிஎஸ்க்கு போட்டியா இவர் வந்து சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறாருன்னா அது இல்லவே இல்லை. உண்மையான அதிமுக விசுவாசிகள் தொண்டர்கள், அம்மாவுடைய விசுவாசிகள் தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறா, மக்கள் யார் பக்கம் இருக்கிறா, அதை நான் நிரூபிக்கணும். அப்படி நான் நிரூபிச்சேன்னா பாஜகவுக்கும் ஒரு ஜர்க்கு வரும், இபிஎஸ்க்கு ஒரு ஜர்க்கு வரும். அதை நிரூபிக்கிறதுக்காகவே நான் என்ன பண்ண போறேன், சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போகிறேன் அப்படின்றத ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாரு. உண்மையிலே இபிஎஸ் எதிர்த்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறாரானா இல்லவே இல்லை. மக்களுடைய சக்தி யாருக்கிட்ட இருக்கு, மக்களின் மத்தியில யாருக்கு நல்ல வரவேற்பு இருக்கு, உண்மையான அதிமுக தொண்டர்கள் ஜெயலலிதாவின் தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க அப்படின்றத நான் நிரூபிக்கணும். அப்படி நான் நிரூபிச்சேன்னா பாஜகவுக்கும் ஒரு அலர்ஜி வரும், இபிஎஸ்க்கும் ஒரு அலர்ஜி வரும். சோ இதுக்காகத்தான் நான் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போகிறேன் அப்படின்ற ஒரு தகவல் ஓபிஎஸ் தரப்பில இருந்து வந்திருக்கு. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மக்களை நான் நேரடியா சந்திக்க போறேன், சுற்றுப்பயணம் தொடரும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு. இதை பத்தி கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.